அடக்கடவுளே, இதுலேயுமா? கேபிஎஸ், இது நம்ம பொள்ளாச்சி இல்லைங்கோ. பாருங்க, காய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 2.5 கிலோ வருங்க காய் சைஸு. இந்த அளவுக்கு சைஸ் வர காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையான உரம் தாங்க. ஆனால் ஒரு சில பக்கம் பார்த்தீங்கன்னா இதுலேயே நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்குதுங்க. மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாதுங்க, வேறு வழி இல்லாமல் அதை பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு போயிடுறாங்க தோட்டத்துக்காரங்க. இந்த அளவுக்கு காய் சைஸ் வர்றதுக்கு வந்துங்க இயற்கையான முறையில் கொண்டு வரலாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நிறையா செலவாகுங்க. ஆனால் செலவை குறைச்சி நல்ல முறையில் கொண்டு வரணும்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா இயற்கை நமக்கு பெரிய பாதிப்பாக இருக்குங்க. நிறைய நோய்கள் தாக்கங்க, சுத்தமாக காப்புத்தன்மை குறைஞ்சிருது. நுண்ணூட்ட சத்து இந்த மாதிரி சத்தை வந்து டானிக்காக கட்டலாமுங்க. அதில் வந்து உங்களுக்கு நல்ல முறையாக காப்புத்தன்மை வந்து வரும், ப்ளஸ் காய் நல்ல சைஸ் வருங்க. ஆனால் சில பக்கம் பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஊட்டச்சத்து மருந்து கட்டுறதுக்கு பதிலாங்க ரூட் ஃபீடிங்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா அந்த நோய் தாக்கத்தை குறைக்கிறங்கிற பேரில் அந்த மருந்து பூச்சியை கொல்றதுக்காக வேரில் ஃபீல்டிங் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி முறையில் செய்யும்போது பார்த்திங்கன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் வருதுங்க. அதை பற்றி அடுத்த பதிவில் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேங்க. அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் தட்டிக்கங்க. நன்றி.